Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இல்லை டெசர்ட் மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவை வச்சு செய்ய போகிறோம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்ல சாஃப்டான டோ வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சூடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பால் ரெடி பண்ணக்குள்ளோ உண்டை பிடிக்கக்குள்ளோ எல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், மாவு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து இந்த அளவுக்கு நம்ம சின்னதாக நம்ம பால் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவும் இந்த மாதிரி உண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எல்லாம் ஒரே சைஸில் வரல, ஒன்று ஒரு சைஸில் வந்திருக்கு. இது இப்போ நம்ம எப்படி பாலில் வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ பால் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரிசி உருண்டெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் வந்துட்டு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலெல்லாம் வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம போட்ட அரிசி மாவு பால் வந்துட்டு உடஞ்சிரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வந்துட்டு இது பாலில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அரிசி மாவு பால்ஸ் வந்துட்டு ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த டைமில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் டேஸ்டியாக இருக்காது. ஸோ நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் நான் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் அண்ட் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அது கூடவே நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அவ்வளோ சேர்த்தா போதும். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக் இல்லை டெசர்ட் எப்படி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.